ஃபர்ஸ்ட் வால்ட்ரிக் பஸ் ஃபினிஷ் குடுடா. ஓ பஸ்டா. ஓ ஓ ஓ ஹலோ கைஸ். ஹலோ. இன்னைக்கான வீடியோவில் ஒரு வித்தியாசமான பேப்ளேட் பேட்டில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அனிமே சீரீஸில் கூட இந்த மாதிரி பேட்டில் பார்த்துருக்கவே மாட்டேங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள அனிமையிலே காமிக்காத மாங்கா ஜென்ரேஷன் பேப்ளேட்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் வேரியண்டாக டக்காரோட்டமி கிரியேட் பண்ண பஸ்ட் பேப்ளேட்ஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜென்னுக்கும் ப்ரீவியஸாக இருக்க ஜென் பேப்ளேட் தான். எல்லாரும் கிடையாது, சில பேப்ளேட் வந்து பிளாஸ்டிக் ஜென்னோட ரீமேக் பஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேப்ளேடு இதுக்குள்ளே எத்தனை பேப்ளேட் இருக்கோ அத்தனை பேப்ளேடையும் சரிசமமாக பங்கு போட்டு பிரித்து எடுத்துக்கிட்டு அந்த பேப்ளேடை வச்சு டாப் ஸ்கோரை எடுத்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பேட்டிலோட வின்னராக இருக்க போகுது. பட் இந்த பேப்ளேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ஏன்னா இதை வச்சு நம்ம பெருசாக பேட்டிலே போட்டது கிடையாது அப்படிங்கிறத ஒரு உண்மை. யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஒவ்வொன்றா செலக்ட் பண்ண வேண்டியது வேற இருக்குது. இன்ட்ரோ போட்டுடலாமா? போட்டுருவாங்க. சரி, ஓகே. யார் வேணால் எடுக்கலாம். நீ ஏன் கூட எடுத்துக்க. நீ ஒன்று நான் ஒன்றுங்கிற மாதிரி தான் எடுக்க போகிறோம். அவனா நான் யார் எடுக்கிறேன். என் டீம் இங்கே இருக்கட்டும், இந்த சைடு ஒன் டீம் எடுத்து அங்கிட்டு வீடியோ ஃப்ரேம்குள்ளே வை, தெரிகிற மாதிரி. நான் ஸ்ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். 4 6 8 10 11 பேப்ளேட் இருக்கேன்டா. 2 4 6 8 10 11. ஸோ ஒரே ஒரு பேப்ளேட் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த பாக்ஸ்குள்ளே இருந்து. இது யாரால எடுக்க முடியாது. ஸோ அதனால இது நமக்கு தேவையில்லை. நான் போறேன். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது டிராகனோட பஸ்ட் ரீமேக் வெர்ஷன். நீ எதை பங்கு எடுத்திருக்க? ஓ, இதுவும் டிராகன் தான். 3 2 1 அடிச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று தானே ஃபர்ஸ்ட் ஆச்சு. ஓஹோ, 2 பாயிண்ட் எடுத்தாச்சு. பட் இருந்தாலும் ரீபாட்டில் போடும். ஆமாம். ஓ, எகெயின் ஃபர்ஸ்ட் கைஸ். ஸோ இந்த வட்டம் பஸ்ட் பண்ணி 2 பாயிண்ட் எடுத்திருக்கோம். பஸ்ட் பண்ண 2 பாயிண்ட், ஒரு பேபிள் 2 பாயிண்ட் எடுத்தாலே வின் ஆயிரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறோம் தான் பேட்லேயும், புரியுதா? அடுத்து நான் எடுக்கிறது வந்து ஸ்ப்ரைஸ்ன்னு எடுக்கிறேன். இது ஸ்ப்ரைஸ் அண்ட் மாங்கா வெர்ஷன் சொல்லலாம். ஓகே, வால்ட்ரிக்கா ஈவில் வால்ட்ரிக் எடுத்திருக்கான். ஸோ லான்ச் பண்ணுவோம். 3 2 1 அடிச்சு. ஸோ வெளியில் போயிடுச்சு அவனோட பேப்ளேட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். 3 2 1 அடிச்சு. அங்கே சென்ட்ரல் நிற்கிறா. பேலன்ஸ் டைப்டா ஸ்ப்ரைசனு. ஐயோ, ஃபர்ஸ்ட் ஆயிராதா? கமான் ஸ்ப்ரைசன். ஓ சூப்பர். ஸோ இதில் 2 பாயிண்ட் எடுக்காம டிஃபீட் ஆயிட்டோம். அப்படி சொல்லு. ஸோ டோட்டல் நம்மகிட்ட 4 பாயிண்ட் இருக்குது. அவங்ககிட்ட 0 பாயிண்ட். நான் கெர்பியஸ் அடிக்கிறேன். கெர்பியஸோட வேற ஒரு கலர் வெர்ஷன் லான்ச் பண்ணுமா? 3 2 1 அடி. ஸோ கைஸ், இதில் ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கோம். 3 2 1 அடி. ஓ ஓ ஓ ஓ ஐயோ. ஸோ சைமல்டேனியஸாக பஸ்ட் ஆகிருக்கனால யாருக்குமே பாயிண்ட் இல்லை. ரீபேட்டில் தான். தம்பி, அது என்னோட டிரைவரு. பார்ட்ஸை மாற்றி போகிறேன். காம்போ கிரியேட் பண்ணுறீங்க ஆண்டி வேலையும். எனக்கு தெரியாதுன்னு அப்படியெல்லாம் பாயிண்ட் பண்ண அவசியம் எனக்கு இல்லை. ஸோ கைஸ், எனக்கு இது வேணாம். இது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. நான் 2 பாயிண்ட் எடுக்கணும். 1 பாயிண்ட் எடுத்தால் வின் பண்ணிடுவான். 3 2 1 அடி. அடிடா. ஐயோ, நீங்கள் ஃப்ளவர் பேட்டர்ன் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. அட்டாக் பை டைப் லேபிள்ஸ்லாம் வச்சு சண்டை போட்டிங்கன்னா நான் வாய் கொள்ளறது சேர்த்துருச்சா? ஸோ பஸ் ஃபினிஷ் கொடுத்து 2 பாயிண்ட் எடுத்திருக்கான். ஸ்டார்டிங்ல 1 பாயிண்ட் எடுத்தான். 3 பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ. ஸோ அடுத்து எடுக்க போறது டெத் சைத்தரோட ப்ரீவியஸ் வெர்ஷன். நீ அதுவும் எடுக்கிற, நானும் அதை எடுக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் வெர்சஸ் ட்ரான்ஸ்ஃபர். ரெட் ட்ரான்ஸ்ஃபர் வெர்ஸ் பிளாக் ட்ரான்ஸ்ஃபர். இல்லை ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, சாரி, இது ட்ரிகர். ஒன்று தானே இது பேர் காமி. ஸோ இது ட்ரான்ஸ்ஃபருங்க, இது ட்ரிகருங்க. ட்ரான்ஸ்ஃபருக்கும் ட்ரிகருக்கும் சண்டை.
பார்ப்போம். அது எனக்கு ரெட் கலர்ல இருக்கும், எனக்கு பிளாக் கலர்ல இருக்கலாம். லஞ்சரு சில பேப்ளேடுக்கு லஞ்சரு சேமா இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. இந்த டிஃபரன்ஸை கண்டுபிடித்தது நம்ம தம்பி. ஸோ இதுக்காண்டி ஒரு லைக் பண்ணிருங்க. இதுக்காண்டி ஒரு அவார்டு கொடுத்துருங்க. வாங்க 3, 2, 1 அடி. கமான் ட்ரிகர். ஏய் ஒரு தூசிடா உள்ள ஸ்டேடியத்துக்குள்ள. ஏய் என்ன ட்ரிகர் குழந்தைகிட்ட அடிக்கும் பார்த்தா படுத்துரும் போல. டிரான்ஸ்ஃபர் தாங்க மாசம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ட்ரிகர் 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 ட்ரிகர். ஓ போட்டு ஸ்டார்டிங்ல என்ன அடித்தாலும் ட்ரிகர் மாசுங்கிறத காமிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். 2 பாயிண்ட் நம்ம ஒரே பாட்டில்ல 3 பாயிண்ட் எடுத்துட்டு போயிடலாம். ஓ மை காட். 3, 2, 1 அடி. ஃப்ளவர் பாட்டில்ல மிஸ் ஆகுறே. ஓ எப்படி டிஃபென்ஸை மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்தியா? மாடலாக இருக்கா என்ன இருக்கு? மாடலாம் கிடையாது தப்பா தம்பி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜென் பேப்ளேட் மாதிரிப்பா. அவ்வளோதான் செத்துட்டான். ஸோ ட்ரிகர் தான் வின் பண்ணியிருக்கு. பிளாக் டார்க் ட்ரிகர்ரா. ஸோ டோட்டலாக 6 பாயிண்ட்ல இருக்கும். உனக்கு 3 பாயிண்ட் தானே? அடுத்து எடுக்க போகிறது டீப் கேஸோட மாங்கா வெர்ஷன். நீ எதை பங்கு எடுக்கிற? ஓகே, இதோட டிரைவர் கொஞ்சம் காமிங்க. சக்கரன் டிரைவருங்க, வீல் டிரைவர். இருக்கலே ஒரு கிரேசியஸ்டான டிரைவர்னு சொல்லலாம். இதை வச்சு சண்டை போட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நானே இது வரையும் போட்டதுலன்னு சொல்லலாம். 3, 2, 1 அடி. ஓ செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் ஆக போறா? இந்த டிரைவர் மொக்கையா இருக்கு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஓ சைமல்டேனியஸ் பெஸ்ட். 3, 2, 1 அடி. எகெயின் சைமல்டேனியஸ் பஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல. அடுத்த லான்ச் விட்டுருவோம். ஸோ இந்த இடத்துலையும் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா டிஸ்குவாலிஃபைட். 3, 2, 1 அடி. தம்பி என்னாச்சு? ஸோ நான் 2 பாயிண்ட் எடுத்து பேட்டில் வின் பண்ணிருக்கீங்க. அடுத்து எடுக்க போகிறது வைவ்ரான் மாங்கா வெர்ஷன். ஆனால் அது ஒரு க்ரீன் கலர் இது. ஸோ லான்ச் பண்ணலாம். நீ எதை எடுக்கிற தம்பி? ட்ரூ ட்ரைடன்ட்டோட ப்ரீவியஸ் வெர்ஷன். இப்படி லான்ச் பண்ணலாம். 3, 2, 1 நெத்தியடி. வைப்ரான் டிஃபென்சிவ் பவர்ரா உனக்கு. பஸ்ட் ஆயிராத. டிஃபென்ஸை மெயின்டைன் பண்ணு. ஒவ்வொரு அடிக்கும் போது பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன ஸ்லோஸ் வைப்ரானோட டிஃபென்ஸ் நான் சும்மாவா? ஸோ கைஸ் 1 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஓ 1 இன்ச் கூட நகரல டிஸ்க்கு. ஸோ கவலையப்பட வேணாம். 3, 2, 1 அடி. பஸ் ஃபினிஷ் கொடுக்குறியா வைப்ரான்? பஸ்ட் ஃபினிஷ் வேணும். 3 பாயிண்ட் எடுத்துடலாம். பெரிய விஷயம். பஸ் ஃபினிஷ் நமக்கு. என்ன ஸ்லோஸ் ஸோ 2 பாயிண்ட் எடுத்திருக்கோம். டோட்டலாக 8 பாயிண்ட்ல இருக்கும். நம்ம அடுத்து எடுக்க போகிறது வால்ட்ரியாக் மாங்கா வால்ட்ரியாக். ஸோ இது வந்து நெப்டியூன்கிற பேப்ளேடு. லான்ச் பண்ணலாம். ஃப்ளவர் பேட்டர்ன் ட்ரை பண்ணுறேன் இந்த ஓட்டம் வால்ட்ரிக்கை வச்சு. 3, 2, 1 அடிச்சு. ஐயோ ஃப்ளவர் பேட்டர்ன் கேவலமாக இருக்கு. ஓ வந்துச்சு. கமான் 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 வால்ட்ரியாக் பஸ்ட் பண்ணுறா. ஐயோ என்னடா ஆச்சு? ஐயோ ஃப்ளவர் பேட்டர்ன் ஒழுங்கா லான்ச் பண்ணலையே. ஃப்ளவர் பேட்டர்ன் நான் பவர்ஃபுல்லாக தான். அப்படியா? 3, 2, 1 அடிச்சு. ஓ பார்த்தேல ஸ்டேடியம் அவுட் கைஸ். டெத் மேட்ச்ல ஸ்டேடியம் அவுட். 3, 2, 1 அடிச்சு. பஸ்டா வால்ட்ரிக் பஸ் ஃபினிஷ் குடுடா. பஸ்டா வால்ட்ரிக் பஸ் ஃபினிஷ் குடுடா. ஓ பஸ்டா. சோ गाइस திஸ் இஸ் அமேசிங்ல. வேற மாதிரி இருக்கு. டோட்டலா எத்தனை பாயிண்ட்ல லீடிங்ல இருக்கு? 3 பாயிண்ட். முதல்ல 8 பாயிண்ட் இருந்தேன். இப்போ ஒரு 3 பாயிண்ட் இந்த பேட்டில்ல 11 பாயிண்ட்ஸ்ல நம்ம லீடிங்ல இருக்கோம். நான் எத்தனை பாயிண்ட்ல இருக்கேன்? ஸ்கோர் உன்னோட ஸ்கோர் எத்தனை? 5 நினைக்கிறேன். 5 தான் இருக்கு. 5 தான் தெரியா? ஐயோ 1 நெக்ஸ்ட் நான் எடுக்கிறேன். டெத் சைத்தரோட ப்ரீவியஸ் மாங்கா வெர்ஷன். இதெல்லாம் செம அழகான தெரியலன்ட்டு நல்ல கவுண்டரா பார்த்து விட்டுட்டு இருக்கீங்க. டேய் கவுண்டர்லாம் இல்லடா, சும்மா தான் எடுத்து போறீங்க. அட்டாக் டைப் அவ்வளவுதான்டா.
ஓகேவா 3 2 1 அடி. பஸ் நடக்குது. ஐ கேன் ஃபீல் தி பஸ். என்ன செமினா போயிருச்சு. கமான் சைத்தார், பஸ் பண்ணு. அட்டாக் பாருங்க, எனக்கு செமினா இருக்காது. சத்தம் பஸ் நடக்க வேண்டியது. போடாரு ஒரு பாயிண்ட் இல்லை, அப்போ 6 பாயிண்ட் நினைக்கிறேன். 3 2 1 அடிச்சு. ஸோ இவனோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்டில் இருக்கான் அப்படின்னு நம்புவோம். நம்ம 11 பாயிண்ட்ஸ். பங்கிலனோட அப்படியே டபுள். பஸ்ட் அட்லீஸ்ட் டிஃபீட் ஆகுது பண்ணிரு. சூப்பர் கைஸ், டிஃபீட் பண்ணிட்டோம். 1 பாயிண்ட்ல இருக்கும். இப்போ 1 பாயிண்ட்ல இருக்கியா? 12 பாயிண்ட்ல இருக்கியா? அதை சொல்ல. இப்போ 1 பாயிண்ட், இந்த மேட்ச்ல 1 பாயிண்ட்ல இருக்கிறேன். கிளைமாக்ஸ் தான் ஸ்கோரை கூட்டணும். ஸோ லான்ச் பண்ணலாம். 3 2 1 அடி. பஸ் ஐயோ தலை மாறிடுச்சு. என்ன படுத்துட்டான்? கிளைமேக்ஸ் பஸ்ங்க. இந்த இடத்துல பஸ் நடக்குமானே தெரியாது, பட் பஸ் நடந்துருச்சு. ஸோ எத்தனை பாயிண்ட்? 11 பாயிண்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ ஒரு 3 பாயிண்ட். 12 பாயிண்ட் இதுல மேட்ச்லயா? ஓகே, ஆமா. 11 பாயிண்ட் பிளஸ் 3 14. ஸோ டோட்டலா 14 பாயிண்ட்ல இருக்கும். ஆனா இந்த மேட்ச்ல நான் பஸ் நடக்கும்னு நினைக்கல. பஸ் செமையா இருந்துச்சு. அடுத்து எடுக்கிறது எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் எக்ஸ்காலிபர் ட்ரெஸிலோட பஸ்ட் ரீமேக். 3 2 1 அடி. செமினா சத்தியமா இருக்காது. அதான் இப்போ சரி நினைக்கிறேன். முடிஞ்சு. இப்போ வரண்டா. இப்போ பஸ்ட்ரா. ஐயோ இந்த மேட்ச் நோத்திருச்சுடா. போன மேட்ச் கூட பரவாயில்ல போல. ஸோ இந்த பேட்டில் தோத்துட்டோம். அவன் 2 பாயிண்ட் எடுத்துருக்கோம். எத்தனை? 6 2 8 பாயிண்ட். இதில் எத்தனை பாயிண்ட் எடுத்தேன் நான் ஜெயிச்சு வர முடியாது. அடுத்த லான்ச்சை விடு. ஸோ இந்த பேட்டில் நம்ம எடுக்க போகிறது ஆம்னியோடக்ஸோட ப்ரீவியஸ் வெர்ஷன். நீ யார் எடுக்கிற? இது வந்து யூனிக்ரெஸ்டோட ப்ரீவியஸ் வெர்ஷன். எல்லாமே வாங்க பேபிள் தான். அனிமி சீரீஸில் பார்த்துறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இதை பற்றி அனிமி சீரீஸே இல்லையே. 3 2 1 அடி. ஸோ அட்டாக் டைப் பேபிளேடு ப்ளஸ் டிஃபென்ஸ் டைப் பார்ப்போம். நான் தான் டிஃபென்ஸு செமினா டிஃபென்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஐயோ கமான், இதில் யார் பெஸ்ட்டாவான்னு தெரியலையே. நான் ஸ்லோவாக நடக்கல பேட்டில். நான் செத்துட்டேன். பண்ணிருச்சு. ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ அடுத்த லஞ்ச் விடுவோம். 3 2 1 அடி. போறா ஹெவி ஹிட் சம பஸ்ட். ஐயோ போறானே. கண்டினியூஸ் ஹிட்டுங்க. பஸ்ட் நடக்குமாங்க? ஒன் டிஃபென்ஸோட பவர் காமிதா. கமான் டிஃபென்ஸ் பவர் மாஸ். சோ யூனிக்ரெஸ்ட் வின் பண்ணிருக்கு. இப்போ டோட்டல் எத்தனை பாயிண்ட்ரா? 10 பாயிண்டா? 8ல இருந்து 2 பாயிண்ட் எடுத்து 10க்கு போயிருக்கு. ஸோ அடுத்த லான்ச்சை விட்டுலாம். ஃபைனல் பேபிளேடுங்க. ட்ரிகரோட ஒரு பஸ்ட் ரீமேக் ஸ்பெஷல் வேரியண்ட். இது வந்து பேபிளேட் பேரை சொல்றதுக்கு முன்னாடி அவன் எடுத்து சொருகிருக்காடா. இது வந்து பிளாஸ்டிக் ஜினோட உல்ஃப் பேபிளேட், வைபவர் பேபிளேட் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஒரு பஸ்ட் ரீமேக். ஸோ லான்ச் பண்ணலாம். கிரீன் மாமா. 3 2 1 அடி. ஓ என்ன வேற மாதிரி இருக்கு. உனக்கு ஸ்டாமினா பேபிள் தான்டா. ஃபேண்டம் வாரியன் மாதிரி டிப் வச்சுக்கிட்டு பேசலாம் பாத்தியா? தம்பி பெருமையா சொன்ன, அதுக்குள்ள செத்துட்டேடா. இவன் பாயிண்ட் எடுப்பான நம்ம பாயிண்ட் எடுத்துட்டோம். அது சாதா பாயிண்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 14ல இருந்து 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைச்சு இந்த பேட்டில் நம்ம 16 பாயிண்டோட வின் பண்ணியிருக்கோம். உண்மையிலே இந்த பேட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் பேட்டில்ஸ் எல்லாம் அடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ண வேண்டியதுதான் உங்கள் வேலை. ஸோ see you on the next video. This is crafted by Dabba Manda. Tada guys. டாடா.